நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மிஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க. மிதுனத்துல சந்திரன், அடுத்து கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய் சனி, மீனத்துல 3 கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குங்க. எப்போ திருக்கணிதப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 30/4/2024 அன்னைக்கு சித்திரை 17 மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தில் பங்குனி மாதம் 14 சனி பயிற்சி இருக்குங்க. சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் 14 ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா 6 கிரக சேர்க்கை அந்த நாளில் நிகழப்போகுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் இந்த நாளில் ஒரே ராசி மீன ராசியில் நிகழப்போகுதுங்க. இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் 2070 தான் நடக்க போகுது. 1962 பார்த்திங்கன்னா 8 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கைகள் நிகழப்போகுதுங்க. இதனால் நிறைய உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது. பத்திரிகை துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பதிப்பகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க. மருத்துவத்துறையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லாயிருக்கும். வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்டில் ரொம்பவே இந்த வருடம் நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும். ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நன்மை. கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். இயந்திர உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும். பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும். ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட கண்ணியில் கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா நாட்டம் அதிகமாகும். ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக சில தொந்தரவுகள் வரும். ஆனால் அதுக்குரிய மருந்துகள் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும். ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது. புதிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டரோட விலை, அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை கொஞ்சம் உயரும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் இந்தியா மிகச்சிறந்த சாதனையை படைக்கும். இது பொதுவான பலன்கள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் 6ல் இருந்த குரு வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக பொதுவாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிற பாடலுக்கேற்ப உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னாங்க, இது சும்மாலாம் சொல்லலை. 2-5 குருங்க. இவர் வந்து 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாருங்க. இது கோபுர கலச யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வ பலத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியாகவும் குரு வந்தறனால 2ஆம் இடம் ஒருத்தருக்கு தனஸ்தானம், பணவரவு ஸ்தானம். அந்த இடத்துல வந்துட்டு அந்த குரு போய் 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு கட்டாயம் பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். அவங்க ஒளி சொத்துக்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளாக ஒரு பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் இப்போ வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ராகு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ தெய்வ வழிபாட்டின் மூலியமாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. கேது 11ல் இருக்காருங்க. ஆன்மீகத்தினால நன்மை உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை, பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் சித்தியாகும். நாங்கள் வாசி கற்றுக்கணும், தியான முறைகள்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது கட்டாயம், இது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலியமாக பணம் வருவங்க. 7ஆம் இடம்ங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளாலேயும் நன்மை. வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவுங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்று கடனை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் விற்காமையே இருந்திருக்கும். இப்போ அந்த சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க. கொஞ்சம் கடனை கட்டிட்டு மற்ற சொத்து வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குடும்பம் அப்படின்னா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு மனசை நிம்மதி கொடுக்குங்க. திருமணம் எப்படி இருக்குங்க? ரிச்சிராசிக்காரங்களாக எங்களுக்கு எப்படி திருமணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பலன் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலுவான ஒரு குடும்ப அமைப்பு இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீருங்க. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கட்டாயம், அதாவது 5ஆம் இடத்தில் ராகு இருக்காருங்க. 5ஆம் இடம் அப்படி இடத்துல ராகு இருக்கிறனால ராகுனா மருந்து சம்மந்தப்பட்டது. ரொம்ப நாளாக IVF வச்சு இந்த மாதிரி மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் வந்துட்டு டெஸ்ட் பேபிலாம் பண்ணுங்க, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் உருவாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. வேலை அப்படி எங்களுக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 6ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காருங்க. நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னோட கிரெடிட்டை என் கூட இருக்கிறவங்க கொண்டு போயிட்டாங்க, என்னோட சுப்பீரியர் வந்து என்னை நம்புறது இல்லைங்க, அவங்கள தான் நம்புறாருங்க அப்படின்னு இருந்து வந்த நிலைமை உங்களுக்கு மாறி உங்களை உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது, நீங்கள் கேட்ட இடமாற்றத்தை கொடுக்கறது, அந்த மாதிரியாக உங்களுக்கு ரொம்ப வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கட்டாயம் 12 அப்படிங்கிறது இடமாற்றம், 6 உத்தியோக மாற்றம், நீங்கள் விரும்பிய உத்தியோக மாற்றம், நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
தொழில் அப்படி எப்படி இருக்குங்க எங்களுக்கு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்போ 10 தொழில் ஸ்தானாதிபதி 6 கடன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சிறிது கடன் வாங்குவீங்க. அந்த விரிவாக்கம் பண்ணி அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால் உங்களால் கட்ட முடிஞ்ச லோனை போட்டு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது நன்மையை பயக்குங்க. அதே மாதிரி வேலையாட்கள் கிட்ட அனுசரித்து போகணுங்க. வேலையாட்கள் உங்களுக்கு விட வயதுக்கு அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா அவங்களோட முழு ஈடுபாடு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. சனி பகவான் வழிபாடு உங்கள் தொழிலில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குங்க. சொத்து எப்படி இருக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னா கட்டாயம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் தீரக்கூடிய ஒரு யோகமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்கள் தொழிலில் நல்லா இருக்குங்க. தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு வீடியோஸ் போடுறவங்க, அதன் மூலியமாக தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலகட்டம். குறிப்பாக பெண்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உணவு தொழில், ஆடை ஆபரண தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவை நிறைய எடுத்துக்கோங்க. தலைவலி, அதாவது டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கிற போது, அதாவது எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை தவிர்த்துக்கோங்க. நெய் போன்ற விஷயங்களை வந்து உணவில் சேர்த்துக்கிறது நன்மை பயக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா இரத்த தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்துக்களை சந்திக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஒரே தானம் நீங்கள் செய்யக்கூடிய இரத்த தானம்ங்க. ராசி அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாயாக வரனால விருச்சிக ராசிக்காரங்க அடிக்கடி இரத்த தானம் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. சனி பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வருஷமாக வரப்போகுது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக வரும். 8ன்றதுனால எதுக்கெடுத்தாலுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சண்டைக்கு போயிடுவீங்க. இதையே பிரச்சனையோடு நாங்கள் வந்து இன்னும் 1 இயர் ட்ராவல் பண்ணணுமா, ஏற்கனவே எங்களுக்கு ப்ராப்ளம், அர்த்தாஷ்டம சனீஸ்வரன், 6ல் குரு, எதுவுமே எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதே அப்படின்ற பொழுது கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நிலையில் குரு வந்து 11வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஆழ்மன எண்ணங்கள் அதிகமாக இந்த வருடம் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்க போகிறது. இந்த குரோதி வருட பிறப்பின் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அதிபதியினுடைய செவ்வாய் தான் ராஜாவாக இருக்கிறாரு. அவருக்கு கடும் பகை கிரகமான சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா மந்திரியாக வந்து உட்கார்றாரு. இப்போ இந்த வருட ஆரம்பத்திலையும் ராசி அதிபதி என்ன பண்ணுறாருனா போய் சனீஸ்வரனுடையே அவர் வீட்டிலேயே போய் உட்கார்றாரு. அது இல்லாமல் 6ல் சூரியன் உச்சமாகின்றார். அங்கேயே குருவும் இப்போ ஏற்கனவே உட்கார்ந்துட்டுருக்காரு. 5ல் வந்து பார்த்திங்கன்னா ராகு, புதன், சுக்கிரன். இதில் சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டு அதிபதி. இந்த சுக்கிரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் பிளானட் செவ்வாய்க்கு. ஆனால் புதன் வந்து கடும் பகை. இந்த 8ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். 8க்கும் 11க்கும் அதிபதியானவர் போய் நீச்சமாகி நீச்ச பங்கமும் ஆயிடுறாரு. கரெக்டாக 8ல் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் நீச்சமாகக்கூடிய சந்திரனானவர் 8ல் போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய குழப்பங்களை கொடுக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். ஐயோ எங்களுக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்குமா? ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சிகம் என்பது 8வது இடம். அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகு போன்ற சர்வ கிரகங்கள் உச்சமாகிறதும் தாய்மை நிறைந்த சந்திரன் வந்து நீச்சமாகிறதும் நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இதையே பிரச்சனையோடு நாங்கள் வந்து இன்னும் 1 இயர் ட்ராவல் பண்ணணுமா? ஏற்கனவே எங்களுக்கு ப்ராப்ளம், அர்த்தாஷ்டம சனீஸ்வரன், 6ல் குரு, எதுவுமே எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதே அப்படின்ற பொழுது கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நிலையில் குருவானவர் இந்த வருட பிறப்பின் பொழுது ஒரு 15 நாள்லேயே மாறிடுறார். மே 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி வந்துடுது. அவர் 7ல் போய் உட்காரும் பொழுது உங்களையே பார்க்குறதுனால நிச்சயமாக நல்லதே செய்வார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுடலாம் நீங்கள் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் சனீஸ்வரனும் ஒன்றா உட்கார்றாங்க. ஆனால் வருடத்தின் ஒரு அந்த மிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் வக்ர பயிற்சி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 months வந்து ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்? நல்லாவே இருக்கும். பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக வரும். 8ன்றதுனால எதுக்கெட்டாலுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சண்டைக்கு போயிடுவீங்க. அர்த்தமில்லாத சண்டைகள், அர்த்தமில்லாத கோபங்கள் இது எல்லாமே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருடத்தின் பேரே வந்து குரோதி, பகை. அப்போ நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னா பகை தான் மேலும் மேலும் உங்களுக்கு சேரும். ஏற்கனவே 8ன்றதே வம்பு, வழக்கு, அவமானம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம்தான். அதை நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னா குவைட் நேச்சுரலாகவே இந்த வம்பு வழக்குக்கு நீங்களாகவே போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் வீடே அதுக்கேற்ற இடம்தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் பேசுகிறதே வந்து ஒரு தேள் கொட்டுற மாதிரியே பேசுவீங்களா, அது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணும்? பிரச்சனையை உருவாக்கும், பகையை உருவாக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அதனால் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிறது இது எல்லாமே நடக்கக்கூடிய நிலை உருவாகும். அதுலேயும் இந்த 9க்குரியவன் என்ன பண்ணுறான்னா 8ல் வந்து உட்கார்றான். அப்போ 9 என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வர்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய தந்தையாருடைய ஸ்தானமும் அதுதான். அப்போ என்ன பண்ணும்? தந்தை வழியில் உறவினர்களோட நீங்கள் சுமூகமாக போகலை அப்படின்னாக்கா அந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும், தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அமைதியாக போயிடலாம், பேசாமையே போயிடலாம். நம்ம தான் பேசினாலே தேள் கொட்டுற மாதிரியே பேசிடுறோமே, அதனாலேயே பிரச்சனை வருதே. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேசாமையே இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் இந்த வருஷத்தை கிராஸ் பண்ண முடியும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இல்லை, ஆனால் குரு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த குருவானவர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் பிளானட்டாக மாறுறதுனால அதுலேயும் அந்த 2க்குரியவரே 7ல் போய் உட்கார்ந்து உங்களையே பார்க்குறதுனால உங்களுடைய 3வது வீட்டையும் அவர் பார்க்க போகிறார். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வந்து பணமாக மாறிடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? பூர்வீக சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கா, அமைதியாக இந்த மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மேக்கு மேலே போங்க. ஏன் மேக்கு மேலே நம்ம போகணும்? மே மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்னிலாம் இருக்குது சரிங்களா, அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் போகும். அதனால் அந்த மந்த்து ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போகும்பொழுது என்ன ஆகும்னா இந்த பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி உங்களுக்கு நல்லபடியாக கையில் வந்து சேரும். ஸோ அந்த நிலைப்பாட்டை உங்களுக்கு குருவானவர் கொடுத்துருவார். ப்ராப்ளம் கிடையாது, அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 4ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பிளானட்டாகவே இருப்பார். அவர் பகை வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் என் வீட்டுக்கு நான் வந்து துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு நன்மையை செய்வார். ஸோ உங்களுக்கு அவராலையும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அர்த்தாஷ்டம சனீஸ்வரனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த வீட்டுக்கு கடும் பகையானவர் அப்படின்றதுனால அவரால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் கொஞ்சம் தொடரும். அப்படின்றதுனால நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடு மனை வாகனம் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் கரெக்டாக 4ல் தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கூட வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பேசி சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கமாண்டிங்காக சொல்கிற மாதிரியே தெரியும்.
அந்த நிலையை கொஞ்சம் மாற்றி பேசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 4ல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள், பூர்வீக சொத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள். ஏங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனை? 5ல் தான் போய் ராகு உட்காந்துட்ருக்காரு, அதனால் பிரச்சனைகளை உருவாக்குவார். அவருக்கு இது உச்சமாகிற வீடு அப்படின்னா கூட அவர் உட்கார்ந்துருக்கிற வீடு நல்ல வீடு தான், அது பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் அவரும் வந்து அப்படியே ஒரு நெகட்டிவ் சைடு போயிட்டு தான் பாசிட்டிவ் சைடு வருவார். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, பேச்சில் அந்த கமாண்டிங் தன்மையை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசிட்டு போனீங்க அப்படின்னா இந்த 4, 5, 7 எதுலேயும் பிரச்சனை இல்லாமல் போகலாம். இதே போல் வருஷ ஆரம்பத்தில் சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அவர் போய் உச்சம் ஆகிறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குரியவர் 6ல் போய் உச்சம் ஆவதால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியாக போய் இறங்கி வேலை செய்தீங்க அப்படின்னா தான் தொழிலில் ஒரு லாபத்தை பார்க்க முடியும். அது லாபஸ்தானத்தில் வேறு கேது போய் உட்காந்துட்ருக்காரா, நல்லது செய்வாரா? கொஞ்சம் செய்வார், கொஞ்சம் செய்ய மாட்டார். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, லாபம் பார்ப்பதற்கு நிறைய உழைப்பை அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்ல வருஷமாகவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரிய சூரியன் தான் 6ல் போய் உட்கார்றான். சூரியன்னா தந்தை, 10க்குரியது வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம். அப்போ தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வந்து இந்த பித்ருக்கள் வழிபாடெல்லாம் பண்ணாமல் வச்சுருக்காங்க, உங்கள் அப்பா பண்ணலை இல்லை நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா அதெல்லாமே வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நிலைப்பாடுகள் மாறும். அப்போ நம்மளுக்கு இந்த வம்பு வழக்குலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. 4க்குரிய சனீஸ்வரன் 4லே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறதுனால மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருப்பீங்க. அப்போ அந்த மந்தத்தன்மை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த செவ்வாய் அங்கே போய் உட்காந்துட்ருக்கார், சுறுசுறுப்பை கொடுப்பாரு. அப்போ கூட நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மார்னிங் எந்திரிக்கிறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் வைண்டப் பண்ணி அதுக்கு அந்த 4 மணிக்கெலாம் என்னால் எந்திரிக்க முடியாதுன்ற வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கம்மிங் அப் இயரில் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை உருவாகும். 4க்குரியவன் 4லே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது உயர்கல்வி ஸ்தானத்தில் கொஞ்சம் இந்த இன்ஜினியரிங் மாதிரியான ஏரியா சைட் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இரும்பு சம்பந்தமான படிப்புகளுக்கு போனீங்கன்னா நல்லது, ஆயில் சம்பந்தமான படிப்புகள் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் போகணும் அப்படின்றதுக்கே நல்ல மார்க் எடுத்து தான் போக முடியும். அதனால் உங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய் தான். அவர் தான் உங்கள் ராசி அதிபதியும். அவரே என்ன பண்ணுறாரு? பகை கிரகமான சனீஸ்வரனோட போய் உட்காந்துட்ருக்காரு. இந்த சனீஸ்வரன் வேறு சும்மா இல்லாமல் 6ஐயும் பார்க்குறாரு. அது போலவே உங்களுடைய 10வது வீட்டையும் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக உங்களையவே பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மந்தத்தன்மை தொழிலையும் வரும், வேலையிலையும் வரும். அப்போ நம்மளுக்கு வேலையில் பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே 6ல் குரு உட்காந்துட்ருக்காரா, அவர் மாறும்பொழுது ஒரு மாற்றத்தை வேற ஏற்படுத்துவாரா? நல்ல மாற்றம்தான் இருந்தால் கூட அது நல்ல மாற்றமாக அமையணும் அப்படின்னா நாம் வந்து இந்த 3த்தையுமே கொஞ்சம் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றமும் நல்ல தொழில் மாற்றமோ இல்லை தொழிலில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை உருவாகும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 1 இயருக்கு வந்துட்டு கடும் உழைப்பை போடுங்க. எப்பயுமே அர்த்தாஷ்டம சனீஸ்வரன், இந்த அஷ்டம சனீஸ்வரன், சனீஸ்வரன் நம்மளை பார்க்குறது, இந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா உழைப்பை அதிகப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு தசாபுத்தியை சனீஸ்வர தசாபுத்தியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை தான் அது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உழைப்பை அதிகப்படுத்தினா சனீஸ்வரனுக்கு உழைச்சா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன செய்வார்னா சரி ஓகே உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வருவார். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உழைப்பை ஜாஸ்தி பண்ணுங்க. உங்களுடைய வேலை, அதாவது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. மற்றவங்க யாரோடையுமே அவுட் ஸ்போக்கனாக இருக்காதீங்க. கம்பெனியை பற்றி கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே பாஸ் பண்ணாதீங்க. நல்ல கமெண்ட்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட அது போகும்பொழுது வேறு மாதிரி கமெண்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. அதே போல் ஆழ்மன எண்ணத்திற்குரிய குருவானவர் 7ல் போய் உட்கார்றதுனால 11ல் கேது உட்கார்ந்துருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவானவர்
உங்களுக்கு பாசிட்டிவாக பண்ணுவார். உங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை கொஞ்சம் நிறைவேற்றுவார். அந்த நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இதுதான். ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா 11 பார்க்குறாரு. குரு வந்து 11வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஆழ்மன எண்ணங்கள் அதிகமாக இந்த வருடம் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்க போகிறது. ஸோ குரு பார்வை வந்துட்டதுனாலேயேங்க நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வரப்போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வருஷமாக வரப்போகுது. இருந்தாலும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளும் கால் சம்பந்தமான பிரச்சனையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பயணங்களில் கவனமாக இருங்க. இந்த நிலை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாண்டி வர்றதுக்கு நீங்கள் வந்து செவ்வாயின் அதிபதியில் வர்றதுனால கண்டிப்பாக முருக வழிபாடு செய்தே ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ கிருத்திகைக்கு விரதம் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. குழந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க. முக்கியமாக அந்த தீபாவளி அப்போ வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவுக்கு அந்த ஒரு 6 நாளும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக விரதம் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மெடிக்கல் செலவு பண்ணினாதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் இன்னும் நிறைய நற்பலன்களையும் குருவால் வந்து இன்னும் நிறைய நற்பலன்களும் பெறுவதற்கு கண்டிப்பாக முருக வழிபாடை செய்யுங்கள். திருச்செந்தூர் சென்று வாருங்கள். திருப்பங்கள் பலவற்றை பெறுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக பாருங்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 7ல் சஞ்சரிக்கிறார். குரு வந்து 7ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜென்ரலாக 2க்குரியவன் 7ல் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது கோபுர கலச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கலசத்தில் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான விஷயம் அந்த கோபுர கலசம் அப்படின்றது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஒரு உத்தமமான பலனை கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 7ல் குரு வந்து தனிச்சு இருக்கிறார். 7ல் குரு தனிச்சு இருக்கிறாரு அப்படின்னும் போது கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒய்ஃப்னால ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி 5ல் ராகு இருக்கிறாரு. 5ல் ராகு இருக்கிறாரு அப்படின்னும் போது சில பிரச்சனைகள் வரலாம். அது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7ல் குரு தனிச்சு இருக்கார். 7ல் குரு தனிச்சு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியே வசதி வாய்ப்பு கோபுர கலச யோகம் இருக்குங்க. நம்ம குப்பையில் இருக்கவங்க கோபுரத்தில் போய் உட்கார போகிறோம். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து தேடி வரும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம சும்மா போயிட்டே இருப்போம். இந்த பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பிச்சைக்காரி ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாலாம். அந்த ராஜ்யத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை கையில் மாலையை கொடுத்து யார் கழுத்தில் மாலை போடுறியோ அவள் தான் ராணி ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இது ஒரு உண்மை கதை. அந்த மாதிரி பாருங்கள், அந்த யானை என்ன பண்ணிச்சா, நேராக மாலை எடுத்துமே பிச்சைக்காரி கழுத்தில் போட்டுச்சா. பிச்சைக்காரி அடுத்த செகண்ட் ராணி ஆகிட்டாலாம். அந்த கதை தான் ஒரு விருச்சிக ராசிக்கு. அதாவது விருச்சிக ராசி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க, நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த வருடம் வந்து பார்த்திங்களான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், மாவலஸாக இருக்கும். நிறைய விதத்தில் பண நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். எப்படிங்க பண நடமாட்டம் வரும் அது எனக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் பண நடமாட்டம்ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ வசதி வாய்ப்பு தானாக தேடி வரும். அதுக்கு தான் இந்த ராணி கதை நான் சொன்னேன். திருப்பி எப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு வசதி வாய்ப்பு தானாக தேடி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜயோகம் அப்படின்றது கிடைக்கும். இந்த 5ல் இருக்க ராகு என்ன பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஜென்ஸாக இருக்கீங்க. இப்போது ஒரு பொம்பளை பிள்ளை கூட, அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பையனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொம்பளை பிள்ளை கூட பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த பொம்பளை பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறீங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா அந்த சேட் வந்து கொஞ்சம் முத்திட்டு இந்த பையன் மேலே உங்கள் மேலே ஒரு வீண் பழி வந்து அந்த பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. நீங்கள் சும்மா ஃப்ரெண்டாக பழக போயிட்டு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற நிலமை வந்துடும். இதே நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தீங்க, ஆம்பளை பையன் கூட இப்படி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களை வந்து இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து 100% வாய்ப்பு இல்லை, 10% தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து 7ல் குரு தனிச்சு இருக்காரு. 7ல் குரு தனிச்சு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக 7ல் குரு வந்து தனிச்சு இருக்கக்கூடாது. தனிச்சு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நாளாக உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தேல் மாதிரி வெடுக்குன்னு குத்திட்டே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, அடடா இவன் நம்மளுக்கு வேணவே வேணாம்
அப்படின்ற முடிவு நீங்கள் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒய்ஃபாக இருக்கீங்க, அதாவது லேடிஸாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார், டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாலும் சொசைட்டிக்காகவும் நம்ம ஒரு டிக்னிட்டிக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் நம்ம முடிவு எடுத்துரும், அடடா எனக்கு வேண்டாம், இந்த புருஷனே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவசரப்பட்டு ஒரு பெரிய முடிவு எடுப்பீங்க. அந்த பெரிய முடிவுலாம் வேண்டாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க, பிரச்சனையே இல்லை. இந்த 2 சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் தாங்க இருக்குது. மற்றபடி வசதி வாய்ப்பு அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஸ்டாஃபு மாதம் ஒரு 30,000 ரூபாய் இருக்க மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வரும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியானால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேன்னு போகுமா, எக்ஸலண்ட்டாக போகும். நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அதாவது கனவுல கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக போகும். ஓகேங்களா? எப்படி அந்த பிச்சைக்காரி கழுத்தில் மாலை விழுந்து ராணி ஆனாலும் அந்த கதையாயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு குதூகலமாக இருக்கும், ரொம்ப ஒரு அமக்கலமாக பிஸ்னஸ் போகும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒரு 3-4 ஃப்ரான்சைஸ் உங்கள் கைக்கு வரும், நீங்கள் அதையும் எடுத்து செய்வீங்க. ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு தொழில் கூடி வரும், அந்த தொழில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக செய்யலாம், அந்த மாதிரி வரும். அதாவது எப்படி அமையும் அப்படின்னா, உங்கள் தொழில் வந்து சாதகமாக அமைகிற மாதிரி வேலையாட்களும் சாதகமாக அமைவாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு உங்களுக்கு விசுவாசமாகவும் இருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு நல்லா ஓவர் கம் பண்ணுவீங்க. இந்த சரத்குமார் படத்தில் பாடுவாங்க பாருங்கள், நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, ஒரே படத்தில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா, ஒரே பாட்டில். அந்த மாதிரி சர்ன்னு பெரிய ஆள் ஆவீங்க, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்றது இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, நீங்களே முடிவு எடுப்பீங்க. ரொம்ப நாள் பிரச்சனை, இது என்னத்துக்கு வச்சுட்டு இருப்பானே, இதை பெச மறுத்து விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க, அது செய்யாதீங்க. தொழிலில் முன்னேற்றம் சூப்பராக இருக்குது, பிஸ்னஸ் புதுசாக செய்யணும் சூப்பராக இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் தாராளமாக போகலாம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதுசாக வந்து அமையும், போனால் அங்கே வந்து எனக்கு சுமூகமாக இருக்குமா, போனால் அங்கே வந்து பிரச்சனை எதுவும் வராதா, என்னால் அந்த வேலையை சில வருடங்கள் கண்டினியூ பண்ண முடியும். எவ்வளோ நாள் இருப்பேன், உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ நாள் இருப்பீங்க, பிரச்சனை இல்லை. நான் படிக்கிறேங்க, படிக்கிறதுல என்ன பண்ணுறது, படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட நாட்டம் சிதறும், உங்களோட கவனம் சிதறும், உங்களோட நாட்டம் குறையும். ஸோ படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறைய பார்க்கும். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சக்ஸஸ் ஆகிடுவீங்க, பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி சும்மா ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கங்க, படிக்கவே மாட்டேன்ற, இந்த வருஷம் படிப்பீங்க. சும்மா காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்க, படிக்கவே மாட்டேன்ற, இந்த வருஷம் படிப்பீங்க. பாஸ் பண்ணிவிடுவேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், பாஸ் பண்ணிவிடுவேன். கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்க, சான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி பல வருஷமாக எழுதுறேங்க, இந்த வருஷம் எழுத வேணான்னு விட்டுட்டேன், கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் எழுதுங்க, சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நான் சினிமா துறையில் இருக்கேன், எனக்கு சினிமா துறையில் வந்து பெருசாக வந்து பலன் எதுவும் தெரியல, ஏறக்குறைய 7-8 வருஷமாக இருக்கேன். இந்த வருஷம் பேசாமல் விட்டுட்டு சொந்த ஊர் பக்கம் போயிட்டு விவசாயம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, இந்த ஒரு வருஷம் சேர்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் விட்டுட்டு போகலான்னு நினச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக அமையும், உங்களோட திறமை வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா ஒரு டைரக்டருக்கு டீ வாங்கி போய் கொடுப்பீங்க, அந்த டைரக்டர் எப்போ நீ டீ வாங்கி வந்து கொடுக்குறீ, நீ கொஞ்சம் பேசு அப்படின்னா ஏதோ பேசுவீங்க, அடடா சூப்பராக பேசுகிறியப்பா, சூப்பராக நடிக்கிறியப்பா அப்படின்னு உங்களை பிடிச்சி ஒரு சான்ஸ் கொடுப்போம், ஒரு படத்தில் போடுவோம், நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு குட் ஃபார்ச்சூன், ஒரு லக் அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருக்குது, பயப்பட வேண்டாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபு நாங்கள் பெருசாக சம்பாதிக்கலைங்க, எங்கள் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி சப்போர்ட்டு நிறைய இருக்கும். இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, கையில் நிறைய அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது சொத்து வச்சுருந்தாங்களா, இன்னம்மா சொத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் உங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. கேர்ள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாய்ஸ் விஷயத்துலையும், பாய்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ள்ஸ் விஷயத்துலையும் உஷாராக இருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பில் போய் முடியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் அதனால் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரத்தான் செய்யும், அது பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக இருக்காதுங்க, பயப்பட வேண்டாம். கொஞ்சம் எதிரிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பாங்க, ஏன்னா பணம் ஃபுல்லாக வருது பார்த்திங்களா, அதனால எதிரிகள் கொஞ்சம் வர பார்ப்பாங்க, புதுசாக அங்கங்கே முளைப்பாங்க.
அங்கங்கே முளைக்கிறத நீங்கள் கூலாக ஸ்மூத்தாக டீல் பண்ணிவிட்டு அந்த எதிரிகளை ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வழிபாடு அப்படின்னு எடுத்தால் நான் பொதுவாக வந்து எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும், ஜாதக ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு நேரம் காலம் சரி இல்லாமல் எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும், நம்ம வழிபாடு அப்படின்ற ஒரு பெரிய ஆயுதத்தினால அந்த தலையெழுத்தை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, பணத்துக்காக நம்ம பெருசாக வழிபாடு பண்ண வேண்டாம், தொழிலுக்காக வழிபாடு பண்ண வேண்டாம். ஆனால் குடும்ப அமைதிக்காகவும் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். அதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது. அந்த சுந்தரகாண்டத்தை டெய்லி லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பாராயணம் பண்ணுறது மூலியமா நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஒரு விரிசல்கள் வந்து பெருசாக விரிசலாகி கண்ணாடி சுக்குநூறாக உடையாமல் பாதுகாக்க முடியும். ஸோ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்றது இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன ராசி பலன் பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருட, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு ஜென்ரலான ராசி பலன்க. இதையும் மீறி அவங்கவுங்களோட ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை, தசா புத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பார்வை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இண்டிவிஜுவலாக எனக்கு எப்படி இருக்குங்க இந்த வருடம் அப்படின்றத நீங்கள் வந்து முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து இதில் டிஸ்பிளேயில் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் இனிமையான வருடமாக அமையணும். உலகத்தில் இருக்க அத்தனை யோகங்களும் போகங்களும் செல்வாக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு என் ஈசனை நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். நன்றி.